மற்றும் ஒரு முக்கிய செய்தி, நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு நாளை பொது விடுமுறை என்ற அறிவிப்பும் வெளியாகியிருக்கிறது. அதிக கனமழை காரணமாக வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுள்ளதை அடுத்து அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறது. நெல்லை மற்றும் தூத்துக்குடியில் நாளை பொது விடுமுறை என்ற அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. அதிக கனமழை காரணமாக வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுள்ளதை அடுத்து அரசு தரப்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு நாளை பொது விடுமுறை என்ற அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. பள்ளி, கல்லூரிகள், வங்கிகள், பொதுத்துறை மற்றும் தனியார் நிறுவனங்கள் உள்ளிட்டவற்றுக்கு நாளை பொது விடுமுறை என்ற அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். நெல்லை மற்றும் தூத்துக்குடியில் நாளை பொது விடுமுறை என்ற அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. இது குறித்து மேலும் சொல்லுங்க. தமிழ்நாட்டில் மழையினுடைய பாதிப்பு அதிக தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு நாளைய தினம் பொது விடுமுறை என்ற அறிவிப்பானது தற்பொழுது தமிழ்நாடு அரசின் சார்பாக வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த இரண்டு மாவட்டங்களிலும் வெள்ளம் சூழ்ந்திருக்கக்கூடிய காரணங்களால ஏற்கனவே பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறையானது அளிக்கப்பட்டு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல தற்பொழுது அந்த இரண்டு மாவட்டங்களிலும் பொது வாழ்க்கைக்கு தற்பொழுது மழை வெள்ளத்தால் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதன் காரணமாக பொது விடுமுறை என்ற அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பொது விடுமுறை என்பது பள்ளி, கல்லூரிகள், வங்கிகள், வங்கி சார்ந்த நிறுவனங்கள், அதே போன்று அரசு நிறுவனங்கள், அரசு நிறுவனம் சார்ந்த பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் தனியார் நிறுவனங்களுக்கும் இந்த பொது விடுமுறை பொருந்தும் என்ற ஒரு அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த இரண்டு மாவட்டங்களிலும் அவசர அத்தியாவசிய தேவை இல்லாமல் பணியாட்களை தனியார் நிறுவனங்கள் பணிக்கு அழைக்க வேண்டாம் எனவும், அதே வேளையில அத்தியாவசியமான சில துறைகள் மட்டும் இயங்கும் என்ற ஒரு அறிவிப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பொது விடுமுறை என்பது திருநெல்வேலி, தூத்துக்குடி ஆகிய இந்த இரண்டு மாவட்டங்களுக்கு மட்டும் நாளை ஒரு நாள் மட்டும் என்ற அறிவிப்பாக தற்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கிறது. மற்றபடி பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட சூழல்ல தற்பொழுது பள்ளி, கல்லூரிகள், வங்கிகள், நிதி சார்ந்த நிறுவனங்கள், அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள், அரசினுடைய பொதுத்துறை நிறுவனங்களுக்கும் இந்த பொது விடுமுறை பொருந்தும் என்ற ஒரு அறிவிப்பு அரசால் தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மற்றபடி தென் மாவட்டங்களில் மழை பாதிப்பு அதிகம் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை என்ற அறிவிப்பானது அந்த மாவட்ட ஆட்சியரால் தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருந்த சூழல்ல தற்பொழுது கன்னியாகுமரியை தவிர்த்த மற்ற மாவட்டங்களாக இருக்கக்கூடிய நெல்லை, தூத்துக்குடியில அதிக அளவிலான மழை பாதிப்பு, வெள்ளத்தின் பாதிப்பு இருப்பதன் காரணமாக பொது விடுமுறை என்ற அறிவிப்பானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு, அதிக கனமழை என்ற அளவுல வானிலை ஆய்வு மையத்தோட எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருப்பதன் காரணமாகவும், அதே வேளையில இன்றைய தினமும் தொடர்ந்து நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்கள்ல மழை பெய்து வருகிறது. நேற்றைய மழையுடன் ஒப்பிடும் பொழுது அந்த தீவிரம் குறைந்திருந்தாலும் கனமழை என்ற அளவில் தொடர்ந்து மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும், அதே போன்று அந்த பகுதியில் பல்வேறு இடங்கள் அம்பாசமுத்திரம் உள்ளிட்ட பகுதியில் 9 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. இது போன்று தொடர்ந்து மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு நீடிப்பதன் காரணமாகவும் இரவு நேரத்தில் மழைக்கான வாய்ப்பு அதிக அளவில் இருப்பதா வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய சூழல்ல இந்த அரசினுடைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. மேலும் பல்வேறு இடங்கள்ல, தாழ்வான இடங்கள்ல தண்ணீர் தேங்கி வெள்ளப்பெருக்கெடுத்து ஆறுகளில் செல்வது போன்ற சாலைகளில் தண்ணீர் செல்கிறது. இது அனைத்திலும் மீட்பு பணிகளானது துரிதமாக நடைபெற்று வரக்கூடிய சூழல்ல தமிழ்நாட்டுடைய பேரிடர் மீட்பு படை, தேசிய பேரிடர் மீட்பு படை, தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு படை சேர்ந்தவர்கள், மீன்வளத்துறையினுடைய மீட்பு படையினர் என பல்வேறு மீட்பு படையினர் அங்கங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவும் வகையில் அந்த மீட்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. இந்த சூழல்ல பள்ளி, கல்லூரிகள் மட்டுமில்லாது பொதுத்துறை நிறுவனங்கள் அனைத்திற்கும் விடுமுறை என்ற அறிவிப்பு பொது விடுமுறையாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது.